ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. PVR INOX வெளியிடும் மருதம் புரொடக்ஷன் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஜீவகாரியம் பண்ணுறதால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்? ஜீவகாருண்யம் செய்வதால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நன்மைங்கிறத விட ஐயா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறார். எந்த மாதிரியான லாபம்? என்ன லாபம் அப்படின்னா, உங்களுக்கும் எனக்குமான உறவு ஒரு மனிதநேயம் கிடையாது. வள்ளல் பெருமானார் சுத்த சன்மார்க்கம் என்பது ஆன்மநேயம். ஐயா சொன்ன ஜீவகாருண்யத்தை ஆன்ம லாபம்ங்கிறது என்னன்னா, மரணமில்லா பெருவாழ்வு தான் ஆன்ம லாபம். மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வதற்காகத்தான் மனித தேகம் கொடுக்கப்பட்டது. அதை எதனால் அடைய முடியும் அப்படின்னா, எதனால் எல்லாம் ஒரு உயிர் வருந்தும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பசி, கொலை, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், இந்த 7 விஷயங்களை பெருமானார் எடுத்து கொடுக்கிறார். தெரியாமல் அவர் ஒரு தவறு செய்து விடுகிறார், அதனால் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துடும், அதிகாரி திட்டுவார், இல்லை ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார், ஒரு பயம் வருது. இந்த பயத்தை தான் நம்ம நீக்க முடியும். அவர் வேணுக்குன்னு ஆசைப்பட்டு அவர் போடுற ஆட்டத்துக்கெல்லாம் உண்டான பயத்துக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பசியையும் கொலையையும் நீங்கள் காப்பாற்றலை, உணவு கொடுக்கலன்னா உயிரே போயிடும். ஆனால் அபரஜீவகாருண்யம் என்னன்னா, பிரார்த்தனை பண்ணுவதன் வாயிலாக அந்த உயிர்களுக்கு எந்த அளவிற்கு நன்மை போகிறதோ எனக்கு நன்மை வந்து சேரும். அது எப்படிங்க வரும்? ஏன்னா நான் பிரார்த்தனை பண்ணும்போது இறைவன் நினைக்கிறேன்ல, அது ஒரு லாபம். இறைவனை நினைத்தால் அருள் கிடைக்கும், இறைவனுடைய புகழை பேசினால் அருள் கிடைக்கும், இறைவனுடைய அடியார்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருந்தால் அருள் கிடைக்கும், அவங்க இறைவனை பற்றி பேசுவதை கேட்டால் அருள் கிடைக்கும். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். அருட்பெரும் ஜோதி என்ற சீரியஸ் வழியாக வள்ளலார் சம்பந்தப்பட்ட நிறைய நுட்பமான ஆழமான தகவல்களை நம்ம கூட டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்காக, புரிய வைக்கிறதுக்காக காஞ்சிபுரம் செந்தில்குமார் ஐயா இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ ஜீவகாரண்யத்தை பற்றி நிறைய சொன்னீங்க. ஜீவகாரியம் பண்ணுறதால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்? ஏன்னா எல்லாரும் ஜீவகாரியம் பண்ணுறான்னு சொல்லி உணவு போட்டுட்ருக்காங்க. அங்கங்கே வள்ளலார் குடியில் அமைச்சு நிறைய பேர் உணவு போடுறாங்க. வழக்கம் போடுறாங்க, சில பேர் தினமும் போடுறாங்க, சில பேர் 3 வேளை போடுறாங்க. இதனால் என்ன பலன் கிடைக்கும்? ஜீவகாருண்யம் செய்வதால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நன்மைங்கிறத விட ஐயா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறார். எந்த மாதிரியான லாபம்? என்ன லாபம் அப்படின்னா, ஆன்ம லாபம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். முதல்ல பசி தீரும் நிறைய பேருக்கு. ஆமாம், அது ஒன்று லாபம். ஆமாம். என்ன ஆன்ம லாபம் அப்படி பார்த்தோன்னா, முதல்ல ஆன்மானா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்தா தான் ஆன்ம லாபம்னா என்னங்கிறதே நமக்கு புரியும். இப்போது நம்ம எல்லாம், இப்போ நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. நம்ம எல்லார் தேகத்திற்குள்ள ஒரு ஆன்மா உண்டு. இந்த ஆன்மாக்கள் எல்லாம் ஆரம்பத்தில் எங்கே இருந்ததுன்னா, இந்த பிறவிகள் எல்லாம் எடுப்பதற்கே முன்பு இந்த பூமியில் எந்த பிறவிகளும் தோன்றவில்லை. அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னா, கடவுள் சமூகத்தில் ஆன்மாகாசத்தில். ஆன்மாகாசம்னா ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரே இடத்துல தான் இருந்துச்சு ஆன்மாக்கள் எல்லாமே. எல்லா ஆன்மாக்களும், உங்கள் உடம்புல இருக்க ஆன்மா, என் உடம்புல இருக்க ஆன்மா, ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா, ஒரு எறும்பு உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா, எல்லா ஆன்மாக்களும் பிறவி எடுப்பதற்கு முன்னால் ஒரே இடத்தில் இருந்த ஆன்மாக்கள். இப்போ ஒரே இடத்துல எல்லா ஆன்மாக்கள் இருந்ததுன்னா அது சகோதர ஆன்மாக்கள். இப்போ என் வீட்டில் நான் எங்கள் அண்ணன் தம்பிங்க தானே இருப்போம், வேற யாரும் வந்து இருக்க போகிறது இல்லையே. அப்போ நாங்கள்லாம் சகோதர சகோதரிகள் தானே. அதனால தான் ஐயா என்ன சொல்கிறார், இப்போ உங்களுக்கும் எனக்குமான உறவு ஒரு மனிதநேயம் கிடையாது. வள்ளல் பெருமானார் சுத்த சன்மார்க்கம் என்பது ஆன்மநேயம். எல்லா உயிர்களையும் இறக்கப்படுதல், கருணையோடு நடந்து கொள்ளுதல். அதாவது குடும்ப உறுப்பினர்கள் மீது பாசம் காட்டுவது என்பது வேறு, கருணையோடு நடந்து கொள்வது என்பது வேறு. அப்போ எல்லா உயிர்களும் என்னுடைய சகோதர உயிர்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. குடும்ப உறுப்பினர்கள் கூட கருணையோட தான் இருக்கணும். ஆமாம், பாசத்தோடு தான் வலிக்கி விட்டுடும், கீழே தான் விழுகணும். பாசம் வழுக்கும், கருணை நம்மளை மேலே ஏற்றும். சரிங்களா? அப்போது இந்த ஆன்ம லாபம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் பிறவி இருக்கிறேன், என் உடம்புல உயிர் இருக்குது. இந்த உடம்பை விட்டு நான் இறக்குறேன்னா என்ன அர்த்தம்? என் உடம்பை விட்டு என்ன போயிடுச்சு? ஆன்மா போயிடுச்சு. ஆன்மா போயிட்டா நான் இறந்துடுறேன் இல்லையா? இந்த உடல் வந்து ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் இது முழுமையாக பழுதடைஞ்சிடுது. இந்த உடலை நான் பாதுகாக்கலை, அப்போ இந்த உடம்பை விட்டு ஆன்மா போயிடுது. ஆன்மா போவது தான் மரணம். இது நஷ்டம், உடம்பிற்கான நஷ்டம். இப்போ இந்த ஆன்மா போகலைன்னா, இந்த உடம்புக்குள்ளே தங்கிட்டா லாபம். இப்போ ஐயா சொன்ன ஜீவகாருண்யத்தை ஆன்ம லாபம்ங்கிறது என்னென்னா, மரணமில்லா பெருவாழ்வு தான் ஆன்ம லாபம். ஜீவகாருண்யத்திலே மரணமில்லா பெருவாழ்வு. ஜீவகாருண்யம் என்னவென்று உண்மையாக தெரிந்து ஜீவகாருண்யத்தின் உச்சத்தை, அதாவது ஐயா என்ன சொல்றாருன்னா, பூரணத்துவம் பெற்றவர்கள்.
ஐயா கொடுக்குறார். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் தெளிவாக கொடுக்க, ஜீவகாருண்யத்தில் பூரணத்துவம் பெற்றவர்கள் யாரோ அவர்கள் மரணத்தை நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஏன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆரம்பிக்கிறதே அப்படிதான். மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது என்னன்னா ஐயா கொடுக்கிறார், எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபம். ஸோ இந்த மனித பிறவியே உங்களுக்கும் எனக்கும் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று கேட்டால், எந்த காலத்திலையும் எதனாலையும் தடைபடாமல் வாழக்கூடிய ஒப்பற்ற பெரிய வாழ்வு என்று சொல்லப்படக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வதற்காகத்தான் மனித தேகம் கொடுக்கப்பட்டது. அதை எதனால் அடைய முடியும் அப்படின்னா, கடவுளுடைய அருளால் அடைய முடியும். ஸோ கடவுளுடைய அருளை எதனால் அடைய முடியும்னா, ஜீவகாருண்யம் பூரணத்துவம் பெற்றவர்களால் கடவுளுடைய அருளை அடைய முடியும். இப்போ ஜீவகாருண்யம்ன்றது உணவு பரிமாறுறது, தயவாக இருக்குது. ஜீவகாருண்யம் உச்சம்னா அதுங்க. அதாவது ஜீவகாருண்யத்தின் ஒரு முக்கியமான பகுதி பசிதவித்தல். ஐயா ஜீவகாருண்யத்தை என்ன பண்ணுறாருன்னா 2 வகையாக பிரிக்கிறார் பெருமானார். பரஜீவகாருண்யம், அபரஜீவகாருண்யம் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறார். அதாவது எதனாலெல்லாம் ஒரு உயிர் வருந்தும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பசி, கொலை, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், இந்த 7 விஷயங்களை பெருமானார் எடுத்து கொடுக்கிறார். இதனால உயிர் வருந்தும். இதனாலெல்லாம் ஒரு உயிர் வருந்தும். பசினா நமக்கு என்னன்னு தெரியும். கொலை, நம்ம கண்ணு முன்னாடி தினமும் லட்சக்கணக்கான கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ கொலைனா மனுஷனை கொலை பண்ணுறது மட்டுமே கிடையாது, எந்த உயிரை எதற்காக கொலை பண்ணினாலும் அது கொலை தான். பசி, கொலை, பிணி. 3வது ஐயா கொடுக்கறது நோய். ஒருவர் நோய்வாய்ப்படுகிறார் என்று சொன்னால் அந்த நோயை தீர்ப்பதற்கு உண்டான காருண்யத்தில் இறங்கணும். பசி, கொலை, பிணி. அதுக்கடுத்து தாகம், தண்ணி குடி. பசி, கொலை, பிணி, தாகம், இச்சை. இச்சைனா ஆசை. இப்போ இந்த ஆசைன்னு வரும்போது நிறைய பேர் குழம்பாங்க. அது என்ன சார், அவர் ஆசைப்பட்டார்னா நான் அதை நிவர்த்தி பண்ணணுமா அப்படின்னா, அந்த ஆசை என்பது நியாயமான ஆசையாக இருக்கிறது அப்படின்னா அதில் நம்ம கருணையோடு நடக்கணுங்கிறார் பெருமானார். என்னென்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அதை பிரிக்க நியாயமான ஆசை, நியாயமில்லாத பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா, இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சக்திக்கு தகுந்தாற் போல் ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கிறார். ஒரு சாதாரண வேலையில் இருக்கிறார், ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறார். எதிர்பாராத விதமாக விலைவாசிகள் உயர்ந்துடுது. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி உயர்ந்துடுது. அவர் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருக்கிறார், ஒரு 10 லட்சத்துக்குள்ளே வீடு கட்டி முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஒரு 12 லட்சமாக மாறுது. அது கிட்டத்தட்ட 90% வேலையில் முடிச்சிட்டார். என்கிட்ட அந்த காசு இருக்குது. அவர் நியாயஸ்த நன்மை தான் செய்யக்கூடியவர் தான், நியாயமாக நடந்துப்பார். அவர் என்னென்ன கேட்குறார், வா நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன், மாதிரி நின்று போச்சு, நீங்கள் கொடுங்க, நான் கூடிய சீக்கிரம் கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்குறார். இது ஒரு நியாயமான ஆசை. அவர் திருப்பியும் கொடுத்துருவார். அப்போ அதை நம்ம கொடுக்குறோம். இப்போ அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமண வயது ஆயிடுச்சு, அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்கிட்ட சொல்கிறீங்க, ஐயா நமக்கு தெரிஞ்ச இடம், நல்ல பொண்ணுங்க, நல்ல குடும்பம், அவங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்காக வரன்னு பார்க்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு மாப்பிள்ளை இருக்கிறார், நல்ல பையன், எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த பாரு இந்த இடத்துல மாப்பிள்ளை இருக்காரு, நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறேன். இது தேவையும் வரும், இதில் ஆசையும் உண்டு. ஒரு திருமண வாழ்க்கை என்பது 2 கடந்தது தான். இப்போ இது போல் ஒரு மனிதர்களுக்கு தேவையான நியாயமான ஆசைகளை நாம் அவர்களுக்கு உதவி செய்ய போகிறோம். நம்ம பெருசாக அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறது இல்லை, நம்மளால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்வோம். ஒரு அடிப்படையான தேவைகள், அடிப்படையான விஷயங்கள். ஒருத்தர் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க, நான் லாட்டரியில் வாங்க போகிறேன்னு சொன்னாரா நம்ம கொடுக்குவோமா? அது நியாயம். ஒருத்தருடைய பேராசைக்கோ அவர்களை செய்யக்கூடிய அனாவசிய செலவுகளுக்கோ நாம் செய்ய முடியாது. அவசியமான தேவை, அது அவசியமான தேவைகளுக்கு, அவர்களுடைய நியாயமான ஆசைகளுக்கு. ஏன்னா உலகியலில் மனிதர்கள் வாழ்கின்ற பொழுது ஆசைகளோடு தான் வாழ்வார்கள். அப்போ நம்ம அதனால தான் நான் முதலே சொன்னேன், ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது சன்மார்க்கிகளுக்கு மட்டும் சொல்லப்பட்டது அல்ல, இது எல்லாருக்குமே பொதுவாக சொல்லப்பட்டது. இப்போ ஒரு நியாயமான ஆசைக்கு நம்ம உதவி பண்ணணும். பசி, கொலை, பிணி, தாகம், இச்சை, எளிமை. எளிமைனா வறுமை. இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. ஒரு நடந்த நிகழ்வு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சென்னையில் தான் ஒரு அம்மா, எங்களுடைய குருநாதர் வீட்டுக்கு அவங்க வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க வருவாங்க, சபைகளுக்கும் போவாங்க. அவங்க பையன் பேப்பர் போடக்கூடியவன், காலையில் அதிகாலையில் இருந்துச்சு பேப்பர் கூடிய பையன். அந்த பையன் இப்போ காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறார். காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் தேவைப்படுது. இது ஒரு தொகை, ஒரு நியாயமான தொகை தான்.
அதில் பாதி அவங்க வந்து பண்ணிட்டாங்க. இப்போ பாதி வந்து சரி பண்ண முடியலை. இப்போ வள்ளலார் சபை இவங்கெல்லாம் நடத்துகிறாங்களே, அவர் வந்து உதவி கேட்குறான். அந்த பையன் ஒரு 18 வயசு பையன், 19 வயசு பையன், இந்த மாதிரி எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், உங்களால் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இவங்க என்ன பண்ணாங்க, அம்மா வர சொல்லுப்பா. ஏன்னா ஒரு சின்ன பையன் கேட்குறான். அவங்க அம்மா வந்து பார்த்தாங்கன்னா பார்த்த உடனே சொல்லிடலாம், அவ்வளவு ரொம்ப எளிமையாக வறுமையாக தான் இருக்கிறாங்க. என்னம்மா விஷயமா, உங்கள் கணவர் எங்கன்னா, அவங்களுடைய கணவர் இல்லை, அவர் வந்து தவறிடுறார், இறந்து போயிட்டார். அவங்க சாதாரணமாக வீட்டு வேலை செய்கிறாங்க. இந்த பையன் ஒரே பையன், இவனை படிக்க வைக்கிறாங்க. இப்போ படிக்க வைக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த காசு வந்து குறையுது. இது வறுமை. அப்போ என்ன பண்ணாங்க, எங்கள் குருநாதர் அதில் கொஞ்சம் அதிகமான காசு போட்டுக்கிட்டாங்க. எங்களெல்லாம் நீங்களாம் விருப்பப்படுறவங்க கொடுங்கப்பா அப்படின்னாங்க. நாங்கள் ஒரு 1000 2000 அவங்களால முடிஞ்சதை கொடுத்தோம். எல்லாமே சேர்த்து அந்த பையனுக்கு உண்டான ஃபீஸை கொடுத்துட்டோம். கட்டியாச்சு. இப்போ அந்த பையன் படித்து முடித்தவுடன் என்ன பண்ணுவார், அவர் ஒரு நல்ல வேலைக்கு போவார். அப்போ வேலைக்கு போகின்ற பொழுது அவருடைய வறுமை மாறிவிடும். அப்போ ஒருத்தர் வறுமையால் இருக்கின்ற பொழுது ஒரு வேலைக்காக, இப்போ அத்தியாவசியமான வறுமையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிந்த ஜீவகாருண்யத்தை நாம் செய்யணும். அதுக்கடுத்து கடைசி பயம். ஒரு உயிர் பயத்தால் வருந்துகிறது அப்படி சொன்னால் அந்த பயத்தை போக்கணும். இதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்லுவோமே. ஒரு அலுவலகத்தில் ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறார். ஒரு சின்ன தவறுதலாக செய்து விட்டார், வேண்டுமென்று செய்யவில்லை. இந்த கோப்பில் தவறாக ரெடி பண்ணிட்டார். ஹையர் ஆஃபீஸர் எடுத்துகிட்டு வாங்குறார். இவர் கண்டுபிடிச்சிட்டார், தப்பாயிடுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். நேரம் இல்லை, எடுத்துகிட்டு போனால் அதிகாரி திட்டுவார், நல்லா தெரியுது. உடனே பக்கத்தில் இருக்க நம்மகிட்ட கேட்குறார், சார் இந்த மாதிரி தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னா, பரவாயில்ல நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் கூட வர்றோம். கூட போய்ட்டு அவர் பார்க்குறார், என்னப்பா தப்பாக பண்ணிருக்க, சார் இப்போ தான் சார் சொல்லிகிட்டு இருந்தார், ஏதோ அவசரத்தில் பண்ணிட்டார், நம்ம அதை சரி பண்ணி கொடுத்துருவோம். அப்படியா, சரி அப்போ உடனே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அவர் அதிகாரி சொல்வார். அப்போ ஒரு பயம் அவருக்கு ஒரு நியாயமாக ஏற்படுது அப்படின்னா அந்த பயத்தை நீக்குவது. இது உயிர் கொலைக்கும் பொருந்தும். இப்போது ஒருத்தர் வெட்டுவதற்காக ஓடிட்டு வர்றாங்க, விரட்டிட்டு வர்றாங்கன்னு வச்சுப்போமே. ஒருத்தரை வெட்டுறது அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ நமக்கு தெரியல, ஓடியாந்து ஒளிஞ்சிட்டார், நமக்கு தெரியுது. வெட்டுறதுக்காக ஓடியாரவன், சார் இந்த பக்கம் ஒருத்தன் ஓடியாந்தானா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக, ஆமாம் அந்த பின்னாடி தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. இப்போ எந்த தவறு செய்திருந்தாலும் அதற்கு பதிலாக உயிரை எடுக்க முடியாது இல்லையா? அப்போ ஒரு பயந்து வந்து ஒளிந்திருக்கிறார், இப்போ எனக்கு தெரியாதுங்க, பொய் தான், ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு தெரியாது. அப்போ ஒரு பயத்தை போக்குகிறோம். இது எல்லா மட்டத்துக்கும் பொருந்தும். அப்போ பயம் நீக்குதல். இது போல் இதை ஒன்றொன்னையும் விரிக்கலாம். இன்னொன்று, இப்போ நீங்கள் பயம் சொன்னோன்னே எனக்கு அதில் இன்னொன்று கேட்கணும்னு தோணுது. பெரும்பாலும் பயம் அதிகமாக யாருக்கு வரும்னா வந்து குற்றம் பண்ணவங்களுக்கு பயம் வரும், இன்னொருத்தரோட பொருள் அபகரிக்கிறவங்களுக்கு பயம் வரும். ஏன்னா அது எங்கேயா கண்டுபிடிச்சிருவாங்க. நிறைய பொருள் சேர்க்கறவங்களுக்கு பயம், அதை பாதுகாக்கணுன்ற பயம் வரும். இதையும் நம்மளால் நீக்க முடியாது. இது குற்றம். இந்த பயத்தெல்லாம் நமக்கு இல்லை, அவர் பண்ண தப்புக்கு அவருக்கும் பயம் வருது. நான் அதனால தான் அந்த அலுவலகத்தை எடுத்துக்கிட்டதுக்கு சொன்னேன்னா, தெரியாமல் அவர் ஒரு தவறு செய்து விடுகிறார், அதனால் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துடும், அதிகாரி திட்டுவார், இல்லை ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார், ஒரு பயம் வருது. இந்த பயத்தை தான் நம்ம நீக்க முடியும். அவர் வேணுக்குன்னு ஆசைப்பட்டு அவர் போடுற ஆட்டத்துக்கெல்லாம் உண்டான பயத்துக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்க கர்ம வினை, அது அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதை நம்ம பண்ணணும். ஒரு பயத்திலும் ஒரு நியாயமான பயம், ஒரு உயிரே போய்விட போகிறது, அந்த பயத்தை நம்ம நீக்கணும். இது போன்ற விஷயங்களை தான் நம்ம செய்யணும். இதில் பரஜீவகாருண்யம் அபரஜீவகாருண்யம் அப்படின்னு பெருமானார் 2ஆக பிரிக்கிறார். இதில் பசி கொலை இந்த 2ம் பரஜீவகாருண்யத்தில் வரும். மீதி இருக்கக்கூடிய 5ம் அபரஜீவகாருண்யத்தில் வரும். அபரஜீவகாருண்யம் என்னங்க? அபரஜீவகாருண்யம்ங்கிறது என்னன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஐயா பிரிக்கிறார். அதாவது பசியையும் கொலையையும் நீங்கள் காப்பாற்றலை, உணவு கொடுக்கலைன்னா உயிரே போயிடும். ஆனால் அபரஜீவகாருண்யம் என்னன்னா, ஒருத்தருக்கு தாகம் தண்ணி குடிக்கணும், நம்ம இல்லைன்னா இன்னொருத்தர் தண்ணி கொடுத்துருவார். இன்னொன்று ஐயா அதுக்கு எடுத்துக்காட்டு எப்படி கொடுப்பார்னா, சாப்பாடே ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அவர் தண்ணி கொடுக்காம இருப்பாரா? ஐயா அப்படி தான் சொல்லுவார். ஜீவானந்தம் சாப்பாடே போடக்கூடிய ஒரு தர்மவான் தண்ணி கொடுக்க தான் போகிறார். அதே போல் ஒருத்தர் வறுமையில் இருக்கார், இப்போ எங்ககிட்ட வந்து உதவி கேட்குறார், நான் செய்யலை, அவருக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு உண்டான ஃபீஸ் நான் செய்யலைன்னா இன்னொருத்தர் உதவி கேட்பார். அதாவது இதனாலெல்லாம் உயிரே போய்விடாது, அதை அவரால் மாற்றிக்கொள்ள முடியும். ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அந்த நோய்வாய்ப்படுவதோடையே அவர் எவ்வளோ காலம் வேணாலும் வாழ்ந்துட முடியும், உயிர் போயிடாது உடனே. ஆனால் பசியாலும் கொலையாலும் உயிரே போயிடும். அதனால் ஐயா என்ன பண்ணுறாருன்னா, அதை ஒரு விசேஷமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதை பரஜீவகாருண்யம், இதை அபரஜீவகாருண்யம் அப்படிங்கிறத பிரித்து நமக்கு தனித்தனியாக எடுத்து கொடுக்குறார். இப்போ உயிர் போகிற நிலைமை அதன் பற்றி சொன்னீங்க. எந்தெந்த துன்பங்களால் ஒரு உயிர் அவஸ்தைப்படும்? ஒரு உயிர் எதனாலெல்லாம் வருத்தப்படும் அப்படின்னா, இது சொன்ன இப்போ 7 தான். பசி, கொலை, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம்.
இந்த 7ஆலும் ஓர் உயிர் கஷ்டப்படுகின்ற பொழுது அதை கண்ணால் கண்ட போதும் காதால் கேட்ட போதும் இல்லை துன்பப்படும் என்று நாம் அறிந்த போதும் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு நாட்டில் நடக்குது, அது ஒரு தகவலாக நமக்கு ஒரு செல்ஃபோன் மூலமாகவோ டிவி மூலமாகவோ வருகிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். போர் நடந்தாலே உயிர்கள் என்ன ஆகும்? நிறைய போகும், அழியும், கஷ்டப்படும். இப்போ இதெல்லாம் அறிந்த பொழுது இந்த உயிர்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறதே என்று அதை நீக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு நீக்கிடலாம். இப்போ வெளியில் எங்கேயோ நடக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெருமாள் என்ன சொல்கிறேன், இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது, இறைவனிடம் வழிபாடு செய்வது. அதனால தான் இப்போ நாங்கள்லாம் சாப்பிட உட்காடுறோம் இல்லையா? சாப்பிட உட்காரும் பொழுது முதல் சாப்பாடை எடுக்கும் பொழுது மனசுக்குள்ளேயே, பெருமானே உங்களுடைய ஆசீர்வாதத்தால் இந்த சாப்பாடு எனக்கு கிடச்சிருச்சு, என்னுடைய பசி நீங்குது. இதுபோல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் பசியாறணும் அப்படி மனசில் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் சாப்பிடுவேன். ஏன்னா இந்த பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரார்த்தனை பண்ணுவதன் வாயிலாக அந்த உயிர்களுக்கு எந்த அளவிற்கு நன்மை போகிறதோ எனக்கு நன்மை சேரும். அது எப்படிங்க வரும்? ஏன்னா நான் பிரார்த்தனை பண்ணும்போது இறைவன் நினைக்கிறேன்ல, அது ஒரு லாபம். இறைவனை நினைத்தால் அருள் கிடைக்கும், இறைவனுடைய புகழை பேசினால் அருள் கிடைக்கும், இறைவனுடைய அடியார்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருந்தால் அருள் கிடைக்கும், அவங்க இறைவனை பற்றி பேசுவதை கேட்டால் அருள் கிடைக்கும். எல்லாத்தினாலையும் அருள் கிடைக்கும். அருள்ங்கிறது ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தினாலெல்லாம் கிடையாது. இறைவன் அவ்வளவுதான், அவனை பற்றி பேசுனா, கேட்டா, உணர்ந்தால், நடந்தால் எல்லாத்துலேயும் அருள் கிடைக்கும். இப்போ நான் வழிபாடு செய்கின்ற பொழுது எனக்கு நன்மை கிடைக்கிறது, அருள் கிடைக்கிறது. ரொம்ப முக்கியமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி என் மனசு சுத்தமாக இருக்கும் இல்லையா? அதுதான் வள்ளல் பெருமானாருடைய கருத்துக்களை சன்மார்க்கம் சார்ந்த வெகுஜன மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதில் சமீப காலங்களில் பெரும்பங்காற்றியது ஐபிசி பக்தி தான். மற்ற சேனலெல்லாம் வள்ளல் பெருமானாரை பற்றிய நிகழ்வுகள் 1-2ஆகத்தான் போகுது. ஐபிசி பக்தியில் வாரந்தோறும் வள்ளல் பெருமானார் பற்றிய நிகழ்வுகளை கொண்டு போய் சேர்க்கிறீர்கள். வள்ளல் பெருமானாருடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக சேரும். ஐபிசி பக்தி சேனலுக்கும் இதை இங்கே எடுத்த உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நன்றி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. PVR INOX வெளியிடும் மருதம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.